வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் கவுன்சிலிங் ஃபேஸ் 2 அதில் நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். The candidates who have already registered for first phase of online counseling and paid ₹500 as registration fee need not pay again. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணவங்க கவுன்சிலிங் ஃபீஸ் ₹500 பே பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அகைன் ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருக்காது. கேண்டிடேட்ஸ் ஷுட் டேக் கேர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இதில் கவுன்சிலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 4 ஆப்ஷன் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேகன்சி பொசிஷன் ஃபார் த கரண்ட் கோர்சஸ் வில் பி அவைலபிள் ஆன் தி வெப்சைட். ஸோ இப்போ நம்மளுடைய கரண்ட் அகாடமிக் இயரில் ஃபார்ம் டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது PDF. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கனெக்டிவிட்டி எரர். ஸோ இதில் வந்து சிஸ்டம் எரர் இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளம், சர்வர் இஷ்யூ எது இருந்தாலும் அதற்கு செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பாகாது. ஸோ நம்ம அதற்கு ஏற்ற மாதிரியான ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அடுத்து அட்மிஷன் டு ஃபார்ம் டி கோர்சஸ் shall be made by the online counseling on the basis of rank by applying the rule of reservation. The detailed online counseling procedure are available in annexure. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கவுன்சிலிங் நடக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டிடேட்ஸ் எடுத்த ரேங்க் பொறுத்தும் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அதை பொறுத்தும் தான் அமையும். அடுத்து ஆப்ஷன் ஒன்ஸ் given during the online counseling cannot be changed later. Request for change of branch or college from one to another is not permitted after an option has been exercised at the time of admission. அதாவது ஒன்ஸ் நம்ம வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை மாற்ற முடியாது. ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்து இன்னொரு இன்ஸ்டியூஷன் மாற்றுறதுக்கோ ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச் மாற்றுறதுக்கோ பாசிபிள் இல்லை, அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? A candidate who has taken a seat and not joined the course, he or she is not eligible to the subsequent rounds of online counseling. ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து சீட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஜாயின் பண்ணலை அந்த கோர்ஸில் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்தராக அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்க்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தர் கவுன்சிலிங் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சீட் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் வேணால் மாறிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. கேண்டிடேட் செலக்டட் ஃபார் அட்மிஷன் should give a self-declaration form at the time of the reporting to the concerned college. அதாவது கன்சர்ன் இன்ஸ்டியூஷனில் சேரும்போது அவங்க வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். he or she is liable for forfeiture of selection or admission if suppression of facts, misinterpretation is found at any time during or after the admission to the course. அதாவது ஏதாவது தவறான தகவல்கள் கொடுத்து கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும். ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்ன பனிஷ்மெண்ட்டோ அது கிடைக்கும். ஃபர்தராக கோர்ஸில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. கேண்டிடேட் ஷுட் download their provisional allotment order and join the course in the concerned college on or before the date and time stipulated as mentioned in the allotment order. allotment orderல கொடுத்துருக்கக்கூடிய டைமில் அந்த கன்சர்ன் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து ரிப்போர்ட்டிங். The candidate should produce their original certificates in person at the time of joining in their selected colleges along with the scanned copy of original certificates to the concerned institution. அதாவது எந்த இன்ஸ்டியூஷனில் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும், ஸ்கேன்டு காப்பி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ காப்பி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் அலாட்மெண்ட் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன் த ஹெட் ஆஃப் த கன்சர்ன்ட் இன்ஸ்டியூஷன் should ensure that only the fees approved by the fee committee with respect to the allotted institution concerned is collected. அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனில் அட்மிட் ஆகும்போது ஹெட் ஆஃப் த கன்சர்ன்ட் இன்ஸ்டியூஷன் should ensure
that only the fee approved by the fee committee with respect to the allotted institution concerned is collected. ஸோ அந்த ஃபீ கமிஷன் பிரகாரம் அந்த கன்சர்ன் இன்ஸ்டியூஷன் ஹெட் அவங்க சொல்கிறது வந்து ஃபாலோ பண்ணப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரெக்வஸ்ட் ஃபார் ரீஅலாட்மெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் வில் நாட் பி கன்சிடர்ட். அதாவது ரீஅலாட்மெண்ட், அடுத்து ட்ரான்ஸ்ஃபர், ஒரு காலேஜ் இன்னொரு காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இது வந்து கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு ஆர் ஓடிபி வித் அதர்ஸ். ஸோ நம்மளோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, அடுத்து நம்மளுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கிடைச்சது அடிஷனல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆர் செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி தரப்பில் நமக்கு கொடுத்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து இப்போ அப்கமிங் செஷனில் இந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.